அமித் மிஸ்ரா ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல விராட் கோலி, சுப்மன் கில் அண்ட் கூடவே KL ராகுல் எல்லாரையும் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட்டை தூவி விட்டுட்டு போயிருக்காரு. அண்ட் ஒரு சில இன்சிடென்ட் பத்தியுமே பேசியிருந்தாரு. சோ அமித் மிஸ்ரா விராட் கோலியை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு, கில்ல பத்தி என்ன சொன்னாரு, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சஞ்சு சாம்சனை பெருசா பிரைஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கலாமே இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, இப்போதைக்கு கிரிக்கெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமித் மிஸ்ரா அண்ணன் தான் ஹாட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஹோஹோன்னு எல்லா இடத்துலையும் பேச வச்சுட்டாரு அவரோட பேரை. இப்போதைக்கு செம ட்ரெண்டிங். அமித் மிஸ்ராவும், சோக்லியும், சுப்மன் கில்லும், KL ராகுலும் இந்த பேர்கள் மட்டும்தான். ஏன் அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஒரு சில மொமெண்ட்ஸை ஷேரும் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KL ராகுல் அண்ட் கூடவே லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கிடையே பற்றின ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது. 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி KL ராகுலை LSG ரிலீஸ் பண்ணிடுவாங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அண்ணன் அமித் மிஸ்ரா சொன்னது என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LSG ஒரு நல்ல கேப்டனை தேடணும், T20 ஃபார்மேட்டுக்கு ஏற்ற கேப்டனை தேடணும், தனக்காக இல்லாம டீமுக்காக ஆடுற மாதிரியான ஒரு கேப்டனை தேடணும், அவர் இந்தியன் டீம்ல ஆடினாலும் ஆடலனாலும் ஒரு நல்ல பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி சுட்சமமா சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஒரு நல்ல கேப்டனை 2025 மெகா ஆக்ஷன்ல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. KL ராகுல சைலண்டா முதுகிலேயே குத்தியும் இருப்பாரு. அந்த மாதிரி தான் விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அமித் மிஸ்ரா பேசின எல்லா விஷயங்களும் இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் தென் அதே தொடர்ந்து அப்படியே ஜிம்பாப்வே வெஸ் இந்தியா சீரிஸை பத்தி பேசும்போது அவர் சொன்ன விஷயம், சுப்மன் கில்லாம் ஒரு கேப்டனே கிடையாது, நான் அவர் IPL பார்த்திருக்கேன், அவருக்கு கேப்டன்சி பண்ணவே தெரியாது, ஒரு க்ளூலெஸ் கேப்டன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி பயங்கரமா இது பண்ணியிருந்தாரு சுப்மன் கில்ல. எந்த அடிப்படையில் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தும் நீங்க கில்லுக்கு கேப்டன்சி கொடுத்தீங்க, இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற ஒரே ரீசனா இல்ல ராகுல் டிராவிட்டோட ஃபேவரட்டிசமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அந்த டாக்குள்ள போய் இருந்துச்சு. ஸோ இங்க சுப்மன் கில்லை விட ருத்ராஜ் கைக்வாட் தான் பெட்டர் பிளேயர். நீங்க ருத்ராஜ் கைக்வாடை தான் 3 ஃபார்மேட்லையும் ஆட வைக்க முடியும், அவரை விட பெஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கிற மாதிரியுமே சில விஷயங்களை அமித் மிஸ்ரா போற போக்கில் போட்டு போயிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கில்ல ஒரு பக்கம் செஞ்சிருந்தாரு. கேப்டன்சியே அவனுக்கு வராது, கேப்டன்சி என்னன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு பேசி விட்டாரு. ஆனால் அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, ஆனால் அவர் ஆடினா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சனையும் பாராட்டிட்டு போயிருந்தாரு. போற போக்கில் விராட் கோலியை பத்தியா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பத்தி. ஸோ அதுக்கு அவர் பதில் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ரோஹித் சர்மா அப்போ எப்படி இருந்தாரோ இப்பவும் அப்படிதான் இருக்காரு, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசி பழகிட்டு இருக்கோம், எங்க பார்த்தாலும் நாங்கள் பேசுவோம். ஆனால் விராட் கோலி அப்படி கிடையாது. விராட் கோலி நிறைய சேஞ்ச் ஆயிட்டாரு, ஒரு சிலருக்குலாம் இந்த ஃபேம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. விராட் கோலி நினைச்சிட்டு இருக்காரு போல, நான் ஏதாச்சும் தேவைக்கு மட்டும் தான் போய் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டை நான் பேச போனா கூட அவாய்ட் பண்ணிடுவாரு. இப்போ நாங்கள் 2 பேரும் பேசுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியை செஞ்சு விட்டுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விராட் கோலி, கில்லு அண்ட் கூடவே KL ராகுல் எல்லாரையுமே சம்பவம் பண்ணியிருந்தாரு அமித் மிஸ்ரா அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாம சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை பாராட்டியுமே பேசி இருந்தாரு. இப்போதைக்கு அமித் மிஸ்ரா ஹாட் டாபிக் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, தலைவன் ட்ரெண்டிங்ல தான் இருக்காரு. ஸோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. இப்போ அமித் மிஸ்ராவே விராட் கோலியோட PR டீம் எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அது எனக்கு தெரியும். பட் அமித் மிஸ்ரா பேசினதுலயும் ஒரு சில உண்மைகள் இருக்கு. அண்ட் அமித் மிஸ்ரா சஞ்சு சாம்சனுக்கு, ருத்ராஜ் கைக்வாட் மாதிரியான பிளேயர்ஸுக்கு நல்ல PR டீம் இருந்தா போதும், அவங்களும் கேப்டன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியுமே போற போக்குல போட்டிருப்பாரு. ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒரு PR டீம்ல இல்லாம இதை பத்தி யோசிச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.